பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நமக்கு அடைக்கலமானவர். இக்கட்டு காலத்திலே அவரே நமக்கு தஞ்சமானவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் விடுதலை உண்டு என்ற தலைப்பில் 2 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சிறுமைப்பட்ட ஜனத்தை இரட்சிப்பீர், மேற்றின்மையானவர்களை தாழ்த்த உம்முடைய கண்கள் அவர்களுக்கு விரோதமாய் திருப்பப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தாவீது தொடர்ந்து தன்னுடைய பாடலில் இப்படியாக சொல்லுகிறார், சிறுமைப்பட்ட ஜனத்தை இரட்சிப்பீர். நம் வாழ்விலே நாம் எத்தனை போராட்டங்களான சூழ்நிலைகள் கடந்து போயிருந்தாலும், எல்லா நெருக்கத்தின் மத்தியிலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவர். அவர் நிச்சயமாகவே அந்த சூழ்நிலையில் இருந்து, அந்த மனமடிவான சூழ்நிலையில் இருந்து தேவன் நம்மை விடுதலையாக்கி கண்மணி போல பாதுகாத்து உயர்த்துகிறவர். அவர் தம்முடைய ஜனங்களை ஒரு நாளும் கைவிடாமல் நடத்துகிற தேவன். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன். அவர் விழுந்தவனை விழுந்தவனாக விட்டு விடாமல் தூக்கி எடுக்கிற தேவன். கர்த்தர் தம் ஜனங்களுக்கு துணையானவர். நாம் ஏறெடுக்கிற எல்லா ஜெபத்துக்கும் அவர் மறுமொழி கொடுத்து நிச்சயமாகவே நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவன். அவரால் தீர்க்க முடியாத எந்த பிரச்சனையும் இல்லை. அவரால் குணப்படுத்த முடியாத எந்த நோயும் இல்லை. கர்த்தர் நிச்சயமாகவே நன்மையான காலங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஏறெடுக்கிற ஜெபத்துக்கு அவர் மறு உத்தரவு கொடுக்கிற தேவன். அங்கு சங்கீத புஸ்தகம் 72ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்திலே பார்க்கிறோமே, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். நாம் கூப்பிடுகிற எல்லா காலங்களிலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தேவன். நாம் ஏறெடுக்கிற ஜெபத்தை அவர் கேட்கிற தேவன். அவர் நிச்சயமாகவே நாம் போகிற இந்த தீமையான நாட்களிலே, இந்த தீமையான சூழ்நிலைகளில் இருந்து நம்மை விடுதலையாக்கி நன்மைகளை காணும்படிக்கு தேவன் அதிசயம் செய்வார். நம்பிக்கையோடு அவருடைய சமூகத்தில் நாம் ஏறெடுக்கிற எல்லா ஜெபத்தையும் அவர் ஆசீர்வதிப்பார். அவருடைய சமூகத்தில் நாம் ஏறெடுத்த ஜெபங்களுக்கு பதில் உண்டு. நிச்சயமாக நம்மை பாதுகாத்து கண்மணி போல நம்மை நடத்துவார், ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவரீர், உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஏறெடுத்த இந்த ஜெபங்களை எல்லாம் நீர் கேட்டிருக்கிறேன். அவைகள் உமக்கு மறைவானதல்ல. தகப்பனே, தீமைகள் அநேகமாய் இருந்தாலும், எங்களை நெருக்குகிற எந்த போராட்டமான காரியங்கள் எப்படியாய் இருந்தாலும், கர்த்தர் அவைகளை ஆண்டவரே நீர் மாற்றி போட வல்லவர். அந்த தீமைகளை நீர் அகற்ற வல்லவர். எல்லா வழிகளிலும் உம்முடைய பாதுகாப்பை தந்து நீர் ஆசீர்வதிக்க வல்லவர். உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் நடத்துவீராக. மகிழ்ச்சியும் சந்தோஷமும் காணும்படிக்கு ஒவ்வொருவரை நீர் உயர்த்துவீரும்படிக்கு இந்த சமூகத்தில் நீங்கள் தாழ்ச்சி ஜெபிக்கிறோம். உங்களுடைய கிருபையும் சமாதானமும் ஒவ்வொருவருக்கும் உண்டா இருக்கும்படிக்கு எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.